இதுல ஒருத்தர் 2 பேரும் நாங்க வந்து கேட்டா, யாரா தலித்துன்றீங்க, நாங்கெல்லாம் பறையர்ப்பா, சுயசாதி பற்று, பறையர் சாதி பற்று, பிரசாதி நட்புன்னா அதான்டா சனாதனம், கொடுக்காதரா மீட்டிங் பர்மிஷன் அப்படின்னு எல்லா இடங்களிலும் பர்மிஷன் மறுக்கப்படுது. நாங்க ஒரு சின்ன கூட்டம் தானே, ஒரு அரங்க கூட்டத்துல பறையர்னு பேசுறத எவனே தடுப்பான்? நீங்க சொன்னீங்கல்ல, கட்டணேட்டா சொல்லு, அவர் தெலுங்குரா இவரா அவரான்னு கேட்டீங்கல்ல, ஒரு பறையர் கூட்டம் நடக்குதுண்ணே, யாருன்னு அதுக்கு வந்து ரிட்டர்ன்ல இவங்க கூட்டம் நடத்தினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், நாங்கள் இவங்களுக்கு கூட்டம் நடத்துவதை அனுமதிக்க முடியாதுன்னு விடுதலை சிறுத்தை சார்பா ஒவ்வொரு கூட்டம் நடக்கிற இடத்துலயும் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இது யார் கொடுப்பா? சரி, ஏதோ ஒரு இடத்துல என் மீது இருக்கிற காழ்ப்புண்ணியத்துல அந்த மாவட்ட செயலர் கொடுத்துட்டாங்க, எப்படி மாவட்டம் தோறும் கொடுக்குறான்? இது உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்குது? அப்போ ஒரு கேள்வி வைக்கிறோம். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கூட்டத்தை தடுக்குது லெட்டர் கொடுத்து. ஏன்னா போலீஸ் அப்படித்தானே கொடுக்குறான், இவனும் மனு கொடுக்குறான்ல. சரி, நீங்க ஒரு மனு கொடுக்குறீங்க, திமுக மேல மனு கொடுக்குறீங்க, ஏர்போர்ட் மூர்த்தி மனு கொடுத்துக்கிறாரு, அதனால கூட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு போலீஸ் திமுகவுக்கு சொல்லுமா? அது எப்படி சொல்லும்? அது நான் கேட்கறேன், எனக்கு அவர் எஜமானர் இல்ல. இப்ப இந்த விஷயமே வேற ஒரு கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மேல ஒரு புகார் தராங்க, உன் மேல புகார் இருக்கு, உனக்கு மனு கூட்டம் நடத்த அனுமதி இல்லை. அதிமுக மேல புகார் ஒருத்தர் தராரு, சட்டம் ஒழுங்கு கெட்டுடுன்னு, அதிமுகவுக்கு கூட்டம் நடத்த அனுமதி இல்லைன்னு தருவாங்க. வன்னியர்கள் வன்னியர்களாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது கட்சியெல்லாம் வரங்கட்டு எல்லாம் நம்ம சாய்ஸ் ஆனும் அப்படின்னு அவங்க வந்துடுவாங்க. இங்கதான் பறையன்னு சொன்னா செருப்பாலடின்ற, அந்த நாய்களை விரட்டுன்ற, தட்டுறானே கைய, அந்த கருமத்துக்கு தாண்டா பறையர் சாதி பற்றுக்கொள்னு சொல்றோம், பிற சாதி நட்புகள்னு சொல்றோம். இவெல்லாம் பறையர் சாதி நட்பாயிட்டான்னா ஒரு பெரும் சமூகம், நாம என்ன நம்ம பேர்ல இருக்கிற கட்சி போய் தொங்கிக்குது, அந்த ஆள் முறிக்கின்னு போறாராம் திமுக தலைவர், சரியில்லையே அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்படின்றதாலதான் இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடுக்கிற தடை மனுவா நாம் பார்க்கல, திமுக சொல்லி கொடுக்கிற தடை மனுவா தான் நாம் பார்க்கிறேன். ஏன் ஏர்போர்ட் மூர்த்தியுடைய கூட்டத்தை தடுக்கணும்? என்ன காரணம்? இவ்வளவு பெரிய கட்சிகள்லாம் நடத்துது, சட்டம் ஒழுங்கு நிறைய வந்து போக்குவரத்து சீர்குலைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. சமீபத்தில் நடத்தின மாநாடு விஜய் பார்த்துருப்பீங்க, அதுக்கெல்லாம் அவ்வளோ ஒழுங்கு பண்ணி அவ்வளோ மெனக்கெடுற அந்த ஒரு அரசு, ஒரு ஏர்போர்ட் மூர்த்தின்ற ஒருத்தர் இந்த சமூகம் சார்ந்து ஒரு அதுவும் எல்லா சமூகமும் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு ஒரு கூட்டம் போறதுக்கு ஏன் இவ்வளவு மெனக்கெடணும் திமுக? ஏன்னா குறிப்பா நாங்க இந்த வட மாவட்டங்கள்ல தான் இந்த கூட்டத்தை முதல்ல ஆரம்பிச்சோம், அதுக்கப்புறம் தென் மாவட்டத்துக்கு போகணும். வட மாவட்டங்கள்ல இங்க ஒரு அரசியல் நிறுத்தப்பட்டிருக்கு, பறையருக்கு எதிரானவர்கள் வன்னியர்கள் அப்படின்னு ஒரு அரசியல் இங்க செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சரி, அது இப்போ உடையுது இல்ல, போயிட்டு 2 பேரும் ஒண்ணு அப்படின்னு நாங்க போடுகிற அந்த மாவட்ட மாநாடுகளில் வன்னியர் சங்க பிரதிநிதிகள் வந்து கலந்து கொள்றோம். நான் என்ன சொல்றேன், பறையரும் வன்னியரும் இப்ப இந்த 2 பக்கம் 2 முனையா இருக்கிறோம், 2 பேரும் ஒரு 10 கூட்டம் போட்டு ஒண்ணு மண்ணா ஆயிட போறது இல்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு, நான் போடுகிற கூட்டங்களில் அவர்கள் வந்து பேசுகிற போது அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அந்த மாவட்டத்தில் உள்ள பாமக நிர்வாகிகளோடு பேசுகிற உருவாடுகிற ஒரு நிலை, இணக்கமான சூழ்நிலை, பகை வராது. நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா சேர்ந்து 2 பேரும் பேசி முடிச்சுக்கலாம். என்னென்ன அது உங்க ஊர்ல அந்த மாதிரி இருக்கானா, அவனை கொஞ்சம் பாருங்க, என்ன இது மாதிரி பண்றான் அப்படின்னு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்பட்டு இருக்குல்ல. எத்தனையோ நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துல எத்தனையோ பாமக தோழர்கள் வந்து உறுதுணையா நிக்கிறாங்கல்ல, இதுதான் சிக்கல். உங்க கூட்டத்துக்கு இது யாருக்கு சிக்கல்? 1-2 சீட்டு வாங்குற திருமாவுக்கு சிக்கல் இல்ல, ஒட்டுமொத்தமா 89 தொகுதிகளை எப்படி அமுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கிற திமுகவுக்கு சிக்கல். திமுகவுக்கு சிக்கல்னா விசிகா தானே வரும், திரும்ப தானே வருவாரு. அதுக்கு சிக்கல் என்ன, இவர் ஏன் வரணும்? அதான் கேள்வி, நம்ம கேள்வி அங்கதானே வருது. ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட சத்தியம் பண்ணிருந்தேன், உன்னை பாதுகாப்பதற்கு, உன்னை காப்பதற்கு எத்தனை உயிர்களை பலி கொடுக்க வேண்டுமெல்லாம் நான் தயார். யார இழிச்சவாயன பறையனை பலி கொடுத்து திரும்பவும் இதுக்கே வரேன். பறைய உண்மையிலேயே பறையரா நினைச்சிருந்தானா, என்ன எத்தனை பாயில ஒன்னாலும் கொடுப்போன்னு நவாஸ் கிட்ட சொல்லி 4-5 பாய்களை கூட வழி கூட அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நாங்க கேட்கல. அதுதான் எங்களின் தோல்வி. எங்களின் தோல்வினா பறையர்களின் தோல்வி, இந்த மூர்த்தியின் தோல்வி, திருமாவின் வெற்றி.